இது என்ன புது கூத்து என்று மூளை பயந்து போய் அதே செல்களை நாளங்களுக்கு அனுப்பி அணுக்களோடு தொடர்பு கொள்ள செய்கிறது. எந்த விதத்திலும் அணுக்கள் ஜீவன் இழக்காமல் இருக்க எந்த வகையில் அதை சரி செய்யலாம் என்று தீவிரமாக ஆலோசிக்க இரத்தத்தில் உள்ள அணுக்கள் மட்டும் எதற்கும் அசைந்து கொடுப்பதாக இல்லை. ஆன்மா இல்லை என்றால் செத்து விடுவோம். எங்களுக்கு ஆன்மா சூடுதான் மூச்சே. நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு செய்யாதீர்கள். செல்கள் தலைகுனிந்து தலைமை அதிகாரியிடம் போக மூளையோ அந்த ஆன்மா சூட்டிற்கு என்ன செய்வது? ஒரு பக்கம் ஒளிபெயர்ச்சி நடக்கும் போதே இதையும் சிந்திக்க திடீரென்று மூளைக்குள் ஒரு பிரகாசம். அதாவது நெற்றியில் இருக்கும் வங்கிச் சூட்டை நொடியில் நாளங்களுக்கு அள்ளி பாய்ச்சுவது. அது நொடிதானே, இரண்டர கலந்துவிடும். அதற்கும் ரத்தம் சம்மதிக்கவில்லை. ஆன்மா நெருப்பை விட நெற்றி நெருப்பு அதிகம். நாங்கள் பொசுங்கி விடுவோம். மூளை அமைதியாகி விழாவி விட்டால் போகிறது. அப்புறம் என்ன என்று பாருங்கள். அறக்க பறக்க ரத்தத்தை விழாவி ஒரு வழியாய் அதையும் சரிகட்டி ஒளிபெயர்ச்சியின் முக்கிய கட்டமான சேனல் மாற்றத்திற்கு தயாராகிறது. இப்போது எல்லாம் ரெடி. எப்படி அது நிகழப்போகிறது, எப்போது நிகழப்போகிறது, எல்லாமே காத்திருக்க சேனல் மாற்றம் ரொம்பவும் தான் பொறுமையை சோதிக்கும். சில சமயம் பாருங்கள், 5 மாதம் கூட ஆகுதான். ஆனால் லேட் ஆகுதே என்று எதுவுமே பொறுமை இழப்பதில்லை. எப்பவும் எந்த நேரமும் ரெடியாக இருப்பது. அந்த மாற்றம் வந்ததும் ஒளிபெயர்ச்சியின் போதுதான் நடக்கும் என்று இல்லை. இரவு தூங்கும் போதோ குளிக்கும் போதோ கூட நடக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒளிபெயர்ச்சியின் போதுதான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த காத்திருக்கிற காலத்தில் எல்லாமே தூங்கும் போது கூட அலர்ட்டாக இருப்பதால் உடம்பு 24 மணி நேரமும் இயங்குகிறது. இதனால் உடம்பில் சளியோ சர்க்கரையோ தேங்குவதே இல்லை. அப்படியே தேங்கி நின்றாலும் அடித்து விரட்டி விடுவார்கள். 2 பெரியவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். நான் யோகா கத்துக்கிட்ட காலத்திலிருந்து எந்த நோயும் என்னிடம் அண்டுவதே இல்லை என்றார். இன்னொரு பெரியவர் சொன்னார், 10 வருடத்திற்கு முன்பே நான் யோகாவை நிப்பாட்டி விட்டு எல்லா பழக்கமும் கத்துக்கிட்டேன். என்னையும் எந்த நோயும் தேடி வருவதில்லை என்றார். மற்றவருக்கு ஆச்சரியம். அடே, எப்படி என்றார். அதற்கு அவர், நான் தான் தேடி போய் கொண்டிருக்கிறேனே அப்படி என்றார்.